இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்லவன், வாக்கு மாறாத தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், எப்போதும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவர். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்த பிதாவே, நீங்கப்பா நாங்கள் கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து தேவனே உண்மை துதிக்க உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கிருபை செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையிலிருந்து இதுவரையிலும் நீர் பாதுகாத்தினீரே, அதுக்காக நன்றி. தேவனே, ஒரு நாளும் ஆண்டவரே, ஒரு நிமிடமும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துத நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துத கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் கூட எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நீர் எங்களை நிரப்பி எப்போதும் ஆசீர்வதித்து ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா மக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் நிரப்பும். இன்னைக்கு அநேக கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற, உம்முடைய வார்த்தைகளை சொல்லுத ஒரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா இந்த மக்களை, சபைகளை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும். எங்களை மட்டும் தாழ்த்துக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தருமிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இன்னைக்கு சங்கீத பகுதிக்காக 24ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் கடைசி முடிய. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து எப்போதும் வழி நடத்துகிற தேவன். நாம் வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் അതിന്റെ 26ാമത്തെ വസനം. ഗലാത്യർ 4ആം அதிகாரம் അതിന്റെ 26ാമത്തെ വസനം. മേലാന യെരുശലേമോ സുയാധീനമുള്ളവൾ, അവളെ നാം എല്ലാവർക്കും தாயானவள். கர்த்தர் பிள்ளைகளே, இங்கு மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரம் അതിന്റെ 31ാമത്തെ வசனம் வாசிக்கும் போது, பின்பு அவர் 12 தன்னிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகளை எல்லாம் நிறைவேறும். அப்ப இயேசு உயிரோடு இருக்கும் போது அவர் சீஷர்களை எல்லாம் வரவழைத்து 12 தன்னிடத்தில் அழைத்து சொல்லுகிறார், ஞான் இதோ எருசலேமுக்கு போகிறோம் என்று அங்கே காணப்படுகிறோம். கர்த்தர் பிள்ளைகளே, நாம் இந்த நாளுகளில், இன்னைக்கும் நாளைக்கும் 2-3 நாள் இந்த எருசலேமிற்கு போகலாம் என்ற வசனத்தை குறித்து தியானிக்கும். எல்லாவரும் இதுக்கு நல்ல எழுதி எடுக்க முடியுதவங்க எழுதி எடுங்க. நாளையிலிருந்து தொடர்ச்சியா இந்த வசனத்தை இனியும் நம்ம தியானித்து கொண்டே இருக்கும். இங்க இயேசு சீஷர்களை அழைத்து, அவர் 12 எல்லாம் தன்னிடத்தில் அழைத்து சொல்லுகிறார், இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து
தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு சொல்லுகிறார், முன்னாடி தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் இன்றைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேற போகிறது என்று சொல்லப்படுகிறார். அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்தது, அவர் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தது, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லினதும் எல்லாமே முன்னவே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவைகளாய் இருந்திருக்கிறது. அப்போ இயேசு சீஷர்களோடு சொல்லுகிறது, நாம் எருசலேமுக்கு போகணும், எருசலேமுக்கு போக வேண்டிய நாள் வந்திருக்கிறது. அதை மனுஷகுமாரனை குறித்து, அதை இயேசுவை குறித்து முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும், எழுதப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் இதனால் நிறைவேறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அங்கே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது, அவர் பாடுபடுவார் என்றும், அவர் இந்த உலகத்தில் அடிக்கப்படுவார் என்றும், அவர் மேல் அநேக கஷ்டங்கள் பாடுகள் வருவார் என்றும் முன்னாலே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குமாரன் நமக்காக அதை மேசியாவாகி வந்து அதை குமாரன் நமக்காக வெளியாகுவார் என்று தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது. எல்லா காரியங்களும் நிறைவேறப்படுத நாடுகள் வந்திருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். 32வது வசனத்தில் வாசிக்கும் போது, எப்படி எனில், லூக்கா 18 அதனுடைய 32வது வசனம், எப்படி எனில் அவர் புறஞ்சாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரிகாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவாய் என்று காணப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, அவர் பரிகாசத்தையும் நிந்தையையும் அடையுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்போ அவர் பரிசுத்தராய் இருந்திருக்கிறது, இயேசு பாவம் இல்லாதவராய் இருந்திருக்கிறது, அவர் பரிசுத்தராய் தேவனுடைய குமாரனாய் இந்த உலகத்தில் வந்தவர், அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து அவர் ஜாதிகள் புறம் ஜாதியருடைய இடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை, பரிகாசமும் நிந்தையும் அவர் அனுபவிப்பார் என்றுள்ள வார்த்தை, அதை இங்கே நிறைவேறப்படும் என்று இயேசு எடுத்து சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கறியாம், இயேசு நமக்கு தெரியும், இயேசு அநேகம் கஷ்டங்கள் எடுத்திருக்கிறது. அவரை அநேகர் அடித்திருக்கிறார், துப்பி இருக்கிறார், அவரை பரிகாசம் பண்ணி இருக்கிறது, அவர் அநேக நிந்தைகள் ஏற்றெடுத்திருக்கிறது. அதெல்லாம் நமக்காக, இந்த உலகத்திலே ஒரு மக்களுக்காக அவர் சகல பரிகாசங்களையும் நிந்தைகளையும் அவர் ஏற்றெடுத்திருக்கிறது. அப்போ இந்த நாடுகளில் தீர்க்கதரிசிகள் குறிக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட ஓரோ வார்த்தைகளும் இயேசுடைய பாடுகள், கஷ்டங்கள், மரணத்துக்கு நேராய் கடந்து செல்த வார்த்தைகள் எல்லாம் ஓரோன்றும் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது. முன்னவே நமக்கு பழைய ஏற்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது அநேக தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறப்படுவதை நாம் பார்க்கிறது. அப்போ நமக்கு லூக்கா 18ஆம் அதிகாரம் சிஸ்டர் எடுக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் അതിന്റെ 33ാമത്തെ വസനം വാസിக்கலாம். ലൂക്കാ 18 അതിന്റെ 33. லூக்கா 18:33. அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அங்கே 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, அவரை அடிப்பார், துன்பப்படுத்துவார், கஷ்டப்படுத்துவார், அவர் ரத்தம் சிந்துவார், அவருக்கு அநேக பாடுகள், கஷ்டங்கள் வருவார் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அவர் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழும்புவார் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் கர்த்தர் நமக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்காக அநேக கஷ்டங்கள், பாடுகள் ஏற்றெடுத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அவர் அதை ஜாதியரிடத்தில், புறம் ஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரால் அதை பரிகாசமும், அவர் அநேக பரிகாசமும் நிந்தையும் ஏற்றெடுத்திருக்கிறது. இந்த உலகத்தில் அவருடைய உயிருக்கு அதை உயிரை கொடுத்து அவர் இறந்து அதை அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர் தெழும்புவார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறப்படுவார் என்று இயேசு சொல்லி இருக்கிறது.
இது சீஷர்களுக்கு புரியதில்லை. அவங்களுக்கு எதுவுமே புரியாமல் இருந்திருக்கிறது. இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்போ எப்படியெனில் அவர் புறஞ்சாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்குவார், பரிகாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார் என்று அங்கே காணப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, அநேகம் பரிகாசங்கள் இயேசு அதை ஏற்றெடுத்திருக்கிறது. அநேகம் கஷ்டங்கள், பாடுகள் அவர் ஏற்றெடுத்திருக்கிறது. நிந்தைகள், அவர் அவமானங்கள் ஏற்றெடுத்திருக்கிறது. நாம் இங்கே பார்க்கும்போது நமக்கு அநேகம் பரிகாசங்கள், நிந்தைகள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் பிரச்சனைகள் வரலாம். கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், பலவீனதைகள் வரும்போது நாம் தேவனுடைய மேல் விசுவாசமாய் இருந்து சொல்லணும், தேவன் என்னோடு கூட இருக்கிறது, இயேசு என்னோடு கூட இருக்கிறது, அவர் எனக்காக பரிகாசத்தை ஏற்றெடுத்திருக்கிறது, அவர் அநேக நிந்தைகள் ஏற்றெடுத்திருக்கிறது, என்னுடைய கஷ்டங்கள், பாடுகள் இயேசு சிலுவையிலே எடுத்திருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளை மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாலகருக்கிடத்திலும் ஒப்பு கொடுப்பார், அவர்கள் அவரை மரண அக்கினிக்குள்ளாகி தீர்த்து. இங்கே மத்தேயு 20ஆம் அதிகாரம் அதிന്റെ 18 சொல்லப்படுகிறது, எருசலேமுக்கு போகிறோம். அப்போ இயேசு எப்போதுமே அங்கே எருசலேமுக்கு போகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அது மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாலகரிடத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்படுது. அவருக்கு வரப்போகிற கஷ்டத்தை குறித்து அவர் முன்னமே சீஷர்களோடு சொல்லுகிறார். நாம் எருசலேமுக்கு போகலாம், அங்கு என்னை அதை வேத பாலகரிடத்திலும் அதை பிரதான ஆசாரியர்களிடத்திலும் ஒப்பு கொடுக்குதா ஒரு நாள் வருகிறார் என்று அவர் முன்னவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவுக்கு தெரியும் அவருக்கு பாடுகள் இருக்கிறது. இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கும் போது கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், பரிகாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள் இருக்கிறது என்று இயேசுவுக்கு தெரிந்து அவர் சீஷர்களோடு சொல்லப்படுகிறது, நாம் எருசலேமுக்கு போகிறோம் என்று சொல்லப்படுகிறார். எதுக்கு போகிறோம் என்று இயேசு எடுத்து சொல்லுகிறார், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாலகரிடத்திலும். அன்னைக்கு யூத மதத்தில் இருக்கிற வேத பாலகர்கள், ஆசாரியர்கள் அவங்க இருந்திருக்கிறது. அப்போ அந்த யூத முறைப்படி இருக்கிற, யூத மதத்தில் இருக்கிற அந்த ஆசாரியர்களும் வேத பாலகரும் இயேசுவே அதை அவங்களிடத்தில் இயேசுவை ஒப்பு கொடுப்பார் என்றுள்ள அந்த வார்த்தை இயேசு எடுத்து சொல்லப்படுகிறது. அதை மரண அக்கினிக்கு நேராய் அதை அவரை கொண்டு போகுவார் என்று அங்கே காணப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, நாம் இந்த நாடுகளில் நல்லபடிய விசுவாசத்தோட இருக்கிறார். இயேசுவை நாம் அறிந்திருக்கிறது, இயேசுவை பற்றியுள்ள அறிவு நமக்கு இருக்கிறது. அவர் வருவார் என்றும் அவர் பாடுகளை ஏற்றெடுப்பார் என்றும் அநேக தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தேவன் முன்னவே ஒரு திட்டத்தை வைத்திருந்திருக்கிறது. அவருடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பணும். அவருடைய குமாரன் இந்த உலகத்தில் வந்து ஓரோ மக்களையும் அதை விடுவிக்கணும் என்றுள்ளது ஒரு நல்ல பெரிய திட்டமாக இருந்திருக்கிறது. இங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதிന്റെ 45ஆமത്തെ வசனம் வாசிக்கும் போது, திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேற 7 ஆவியை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அது அங்கே குடியிருக்கும். இப்போ நமக்குள்ளே தேவனுடைய அக்கினி இருக்கிறது, நமக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது, நமக்குள்ள தேவனுடைய ஆவியின் பிரசன்னம் இருக்கிறது. இங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதிന്റെ 45ஆமത്തെ வசனத்தில் சொல்லுவது என்னவென்றால், இங்கே சாத்தானுடைய கிரியைகள், அது சாத்தானுடைய கிரியைகள் ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து கொள்ளும் போது அதை அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும் என்று இங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. அதை கர்த்தர் பிள்ளைகளே, திரும்பி போய் அது திரும்பி ஒரு ஆவி திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேற 7 ஆவியை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து அவங்களுக்குள்ள புகுந்து அதை அங்கே குடியிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அங்கு பார்க்கும்போது அப்பொழுது
அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிகம் கேடுள்ளதாயிருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய கிரியைகள் கடந்து வரப்படும் போது அவன் இருக்கிற நிலைமையை காட்டிலும் அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாய் கடந்து செல்லும். அவனுடைய வாழ்க்கை கஷ்டமான நிலைமையில் கடந்து செல்லும். அவனுக்கு அதை தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததி யாருக்கும் சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்தில் ஒரு போராட்டம் இருக்கிறது. நமக்கு சுற்றிலும் அநேக கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் இருக்கிறது. அதை வெற்றி கொண்டு முன்னாடி கடந்து செல்லுத ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாய் நாம் காணப்படும். எதுக்கென்றால் இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவையில் அவர் அதை நமக்காக கஷ்டங்களை ஏற்றெடுத்தவர். அவர் சிலுவையில் நமக்காக பாடுகளை ஏற்றெடுத்தவர். நாம் அந்த காலத்தில் இருக்கும்போது, பிரகாசம் இல்லாது இருக்கும்போது இயேசு நமக்கு ஒரு ஒளியாய் கடந்து வந்திருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஒளியாய் மாற்றி இருக்கிற ஒரு பிரதான ஒளியாய் இயேசு இருக்கிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து, பலவீனதைகளிலிருந்து, அந்த காலத்தின் கிரியைகளிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு வாசித்து கேட்ட வசனத்தில் இயேசு எப்போது சொல்லுகிறார், எருசலேமுக்கு போகிறோம். எருசலேமுக்கு ஏன் போகிறார் என்று இங்கே வசனத்தில் முழுவதாக நமக்கு சொல்லப்படுகிறது. அவருக்கு தெரியும், வருட நாட்களில் பிரதான ஆசாரியர்களுக்காக, பிரதான ஆசிரியர்கள் முன்பாகியும் அநேக வசனம் அதை வேத பாலகர்கள் முன்னாலேயும் என்னே அங்கே கொடுக்கப்படும். எதற்கென்றால் மரணத்துக்கு நேராய் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்று இயேசுவுக்கு தெரியும். அதனால்தான் முன்னவே சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நான் பிரதான ஆசாரியர்களாலும் வேத பாலகர்களுக்கு முன்பாகியும் என்னை ஒப்பு கொடுப்பார், என்னை ஒப்பு கொடுப்பார். அதனாலே நாம் எருசலேமுக்கு நேராய் கடந்து செல்லுகிறோம். இந்த நாடுகளில் இங்கே நமக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நம்மை பலப்படுத்தி நடத்த முடியுத தேவன். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் நமக்காக உயிரை கொடுத்தவர். அவர் எல்லாவற்றை காட்டிலும் அதை பெரியவராய் நம்மை விடுவிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, நாம் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுதவங்களாய் அல்ல, நாம் ஏதோ கவலைகளை பார்த்து பயப்படுதவங்களாய் அல்ல, அதை மதிலை தாண்டி நாம் முன்னாடி போகுதவங்களாய் காணப்படும். அங்கே கீழே விழுந்து கிடக்குதவங்களாய் அல்ல, நாம் எழும்பி பிரகாசிக்கிற மக்களாய் காணப்படணும். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை சாத்தானை துரத்துதவங்களாய் நாம் காணப்படணும். அதை நாம் சாத்தானை இனியும் 7 மடங்கு ஏற்றி வச்சுட்டு இருக்கிறவங்களாய் அல்ல, நாம் அதை துரத்தி வெற்றி கொள்ளுதவங்களாய், யாருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெற்றி கொள்ளுத பிள்ளைகளாய் நாம் காணப்படணும். அதை இந்த நாடுகளில், ஏனென்றால் இயேசு நமக்காக அவருடைய உயிரை கொடுத்திருக்கிறார், நமக்காக அவர் பாடுபட்டிருக்கிறார். நாம் நிந்தை பரிகாசங்களில் கீழே விழுந்து விடுவதற்காக அல்ல, நமக்காக இயேசு பரிகாசமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. நமக்காக அவர் பரிகாசத்தையும் நிந்தையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் ஏற்றெடுத்திருக்கிறது. அந்த இயேசு உண்மையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். கலாத்தியர் 4 அதிகாரம் அதிலே 3 வசனத்தில் வாசிக்கும், அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவராயிருந்தும், இங்கே நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்த போது உலகத்தின் ஆசைகளுக்கு நாம் கீழ்பட்டவராய் இருந்திருக்கிறார். நாம் இந்த சிறு பிள்ளைகளாய் இருக்கும் போது நமக்கு எதுவும் தெரியாது. நாம் இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையில் சிறு பிள்ளைகள் அல்ல, நாம் இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்த பிள்ளைகளாய் இருக்கும் போது, நாம் தேவனோடு கூட சார்ந்து இருக்கும் போது, நாம் இந்த உலகத்திலே காரியங்களுக்காக அல்ல, நாம் அடிமையாய் இருக்கிறதுக்காக அல்ல, இயேசு நமக்காக மரித்திருக்கிறார், இயேசு நமக்காக பாடுபட்டிருக்கிறார், இயேசு என்னை சுதந்திரராய் மாற்றி இருக்கிறது, இயேசு என்னை சுதந்திரராக்கி மாற்றுவதற்காக அவர் கஷ்டத்தை எடுத்திருக்கிறது என்று விசுவாசத்தோடு நாம் சிறு பிள்ளைகளாய் இருக்காமல் நாம் இந்த நாடுகளில் ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்தவங்களாய் நாம் காணப்படணும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரிகிறார்? இந்த நாடுகளில் நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்த போது, அந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு
கீழ்ப்பட்டவராய் இருந்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் மக்கள் சொல்லுவதெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறார். இன்னைக்கு நாம் இயேசுவை சார்ந்து இருக்கிறது, அவர் நம்மை நடத்துவார் என்றுள்ள விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்ற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். 4வது வசனம் வாசிக்கும் போது, கலாத்தியர் 4வது அதிகாரம் அந்த 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் புத்திர சிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களே மீட்டுக் கொள்ளத்தக்கதாக என்று காணப்படுகிறது. நாம் புத்திர சிகாரத்தை அடையும்படி நாம் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு நமக்கு இந்த உலகத்தில் வந்திருக்கிறது. இந்த நாடுகளில் நமக்கு புத்திர சிகாரம் உள்ளவராய் மாற இயேசுவினால் நமக்கு முடிந்திருக்கிறது. நாம் அந்நியரும் பரதேசியும் தூரமாய் இருந்தவரும் தேவனிலிருந்து தூரமாய் இருந்தவரும் தேவன் இல்லாதவருமாய் கர்த்தர் இல்லாதவருமாய் நாம் காணப்பட்ட நாடுகளில் இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்ததினாலே நமக்கு புத்திர சிகாரம் அடையும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாடுகளில் இயேசு சொல்லி இருக்கிறது, வாருங்கள் நாம் எருசலேமுக்கு நேராய் கடந்து செல்வோம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவர் என்று கலாத்தியரில் சொல்லப்படுகிறது. இந்த கர்த்தர் நமக்கு நாளை தினத்திலும் இதிலிருந்து தியானிக்க கிருபை செய்வார். இந்த நேரத்தில் சைதன்ய சிஸ்டர் நமக்காக ஊழியங்களுக்காக வந்திருக்கிற மக்களுக்காக இப்போ ஜெபிப்பார். அவங்களை ஜெபிக்கிறதுக்காக இந்த நேரத்தை கொடுக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமுள்ளவரே, வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முழுதும் கூட ராஜா எங்களை சுகன் பல ஜீவனோடு வழிநடத்தி பாதுகாத்து ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திலும் கூட அப்பா எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமாய் கூட அப்பா ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ பேர் இந்த ஸ்லாக்கியம் இல்லாமல் ஆண்டவரே அவதிப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காய் தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேக குடும்பங்கள் அப்பா இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே வார்த்தையை கேட்கும்படியா ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் சந்திங்க அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே ஆண்டவரை பேசின அடியான கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா, ஆழ்த்துக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக வார்த்தை ஆண்டவரை பேசின உடைய பிள்ளையை ஆண்டவரே நீர் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தொட்டு ஆண்டவரே நீர் பலப்படுத்துங்க கர்த்தாவே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் ராஜா அதை எதிர்த்து ஆண்டவரே எங்களுக்காக வார்த்தையை பேசுற கிருபையை ஆண்டவரே உடைய தயவு இருக்கட்டும் கர்த்தாவே. ஆமே இசையா, எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் சுமத்தி இருப்பா, எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்தீர் ராஜா. எங்களுடைய பாவங்களுக்காய் நீர் ரத்தம் சிந்தினீரப்பா, எங்களுடைய சாபங்களை நீர் சிலுவையில் ஆண்டவரை நீர் ஏற்றுக்கொண்டிருப்பா. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியா நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தையின்படி கேட்டப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வளரும்படியா நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த வார்த்தையை நாங்கள் ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு விடாதபடி ராஜா எங்களுக்காக நீர் மறித்தீர் என்று அப்பா எங்களுடைய எல்லாவித பிரச்சனைகளை தாண்டியும் கர்த்தாவே நாங்கள் பழைய எல்லா ஆண்டவரை நாங்கள் வெறுத்து ராஜா ஒரு புது சிருஷ்டியாய் நாங்கள் மாறும்படியா நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த குடும்பங்கள் ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்க கர்த்தாவே. அவர்கள் என்ன நோக்கத்தோடு உடைய வார்த்தைகளை கேட்டு இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. நாங்கள் முகத்தை மட்டுமே பார்க்கிறோம் ராஜா. நீர் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களை ஆண்டவரே இருதயங்களின் ஆழங்களை அறிகிற என் தேவன் கர்த்தாவே. எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே தினவ நேரத்தில் கூட ராஜா ஒரு குடும்பத்தோடு இரு சந்திங்க நீர் பேசுங்கப்பா. ஆமாண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. எந்த பலவீனங்களா இருக்கட்டும் ராஜா, எந்தவித கஷ்டங்களா இருக்கட்டும் அப்பா, எந்தவித கடன் பிரச்சனைகள் இருக்கட்டும் ராஜா, வாழ்வு பிள்ளைகளின் பிரச்சனை இருக்கட்டும் ராஜா, எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் சந்தித்து ராஜா ஆசீர்வாதத்தாலே நிரப்பும்படியா நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே அடியனுடைய குடும்பத்தை ஆண்டவரே உடைய கரைகள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சிஸ்டரை ஆசீர்வதிங்க, குழந்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ராஜா. பலவீனங்களை எடுத்து போட்டு சுகன் பலன் ஜீவனோடு கொடுத்து வருகிற கிருபைக்காய் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதே வண்ணமாக கூட ராஜா அநேக குடும்பங்கள்
குடும்பங்கள் இந்த வார்த்தை நிமித்தம் இந்த சுவிசேஷத்தை நிமித்தம் ராஜா அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனே உடைய வார்த்தை நிமித்தம் நாங்கள் நடக்கும்படியாய் நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. இம்மட்டும் வழிநடத்தின தேவன் ஆண்டவரை இனிமேலும் நீர் வழிநடத்துவீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் ராஜா. இன்னும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் சுவாமி உடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒவ்வொருவரோட நீர் இருங்க கர்த்தாவே. உடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் தொடர்ந்து ராஜா அந்த ஆராதனைகளை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறிடுக்கும் போது ஆண்டவரே உடைய கிருபை உடைய தயவு இருக்கட்டும் ராஜா. உடைய அக்னியினால நீங்க நிரப்புங்க கர்த்தாவே. உடைய ஆவியால நீங்க நிரப்புங்க கர்த்தாவே. அடியனை மறைத்து நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் ராஜா நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியா நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கூட ஆண்டவரை நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. நல்ல ஞானத்தை நீர் கொடுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட நீர் இருங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்கப்பா. இரவு முழுது கூட நல்ல நித்திரை கொடுத்து அதிகாலை எழுந்து துதிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கத்தை கொடுங்க கர்த்தாவே. துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டுகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்குதா எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றேக்கும் அடைவர்களே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே.